அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ரெட்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது. ஸோ இன்னைக்கு காலையில் நிஃப்டி ஓப்பனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைகீழையாக இருந்தது. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 175 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கிரீன் கலர்ல வந்து ஓப்பன் ஆனது. கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதாவது ஒரு 4 நாள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருந்தது. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ மிட் நைட்ல. ஸோ இப்போ வந்து மார்னிங்ல ஸோ ஆஃப்டர் த இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே கொஞ்சம் டவுன் எடுத்து கிட்டத்தட்ட 64 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்திருக்கு. ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி 50 எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் சைடு க்ளோசிங் தான். ஸோ நினைச்ச மாதிரி கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து டெக்னிக்கல் டிஸ்கஸ் பண்றப்ப ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மேலே வரத்துக்கு இருந்த ஒரே ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முகேஷ் அம்பானியோட ஸ்பீச் தான். அதாவது ரிலையன்ஸோட 48th AGM மீட்டிங் வந்து இன்னைக்கு வந்து நடந்தது. ஸோ முகேஷ் அம்பானியோட ஸ்பீச் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலையன்ஸை வந்து நல்லா மேலே கொண்டு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி 50 எல்லாம் கொஞ்சம் மேலே வரும்னு எதிர்பார்த்தது. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் மீட்டிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்ல வந்து ஸோ கிட்டத்தட்ட 500 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2026 வந்து IPO ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர்ல 2025 1,28,000 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி கிடைக்கும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்பெனி வந்து குரோத் ஆகிட்டே தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஸ்பீச் அள்ளி வீசினாரு. ஸோ இருந்தாலுமே அந்த ஸ்பீச் ஸ்டார்டிங் ஆன கொஞ்ச நேரத்தில் ரிலையன்ஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மறுபடியும் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய குரோத் வந்து கொடுக்கல. ஸோ அது குரோத் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 மணிக்கு மேலெல்லாம் நல்ல ஒரு நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா எஃப்என்டோ மார்க்கெட்டில் நிறைய வந்து லாசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி செபி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்றது, எக்ஸ்பைரியெல்லாம் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அப்படி இருந்தமே கூட இன்னும் லாசஸ் நடக்குது அப்படிங்கறதுனால இன்னும் ஏதாவது ஒரு நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமானது ஒண்ணு, அதுல என்ன ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியனோட எஃப்என்டோ மார்க்கெட்டை பத்தி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியனோட எஃப்என்டோ மார்க்கெட்டை என்ன அப்படின்னா ஸோ சவுத் கொரியன்ல போயிட்டு ஸோ நாங்க வந்து எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணணும். ஸோ நாங்க அங்கெல்லாம் போயிட்டு பண்ண போறோம் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சவுத் கொரியன்ல இருக்கிறவங்க வந்து எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல அந்த ஸ்கிரிப்டுக்கு மாதிரியே இந்த ஸ்கிரிப்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணீங்களோ இல்லை மந்த்லி ட்ரேடிங் பண்ணீங்களோ ஸோ ஒரு இயர் ஃபுல்லாக வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராஃபிட் மாதிரி இருந்தது, அப்போ அதில் பிரின்சிபல் அமௌண்ட் லூஸ் பண்ணல, அதாவது இப்போ எப்படி டெமோ பண்ணல வந்து ஒரு 10 lakhs rupees டெமோ பண்ணல கொடுக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டு ஒரு ப்ராஃபிட் காமிச்சா மட்டும்தான் ஸோ ரியல் மணி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா புதுசாக பிகினர்ஸ் உள்ளார வர்றவங்க தெரியாம பண்ணி ஆப்ஷன் பையிங்ல தான் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா லாசஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்ல லாசஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மார்ஜின் தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு மார்ஜின் இருக்கு, ஆப்ஷன் பையிங்க்கு மார்ஜின் கிடையாது. ஸோ புதுசாக வர்றவங்க எப்படி 10 லட்சம் 20 லட்சம்லாம் போட்டு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. எடுத்தோம்னா ஒரு 10,000 20,000 தான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் போட்டு பண்ணுறப்ப ஆப்ஷன் பையிங்ல மார்ஜின் இல்லை அப்படின்னா நிறைய லாட்ஸை வாங்கி லாசஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் நடக்குது. ஸோ இது வந்து பரவாயில்ல, ஏன்னா 1 இயர் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி அலோவ் பண்ணிட்டு ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு ரியல் மணியில் ட்ரேடிங் பண்ண வைக்கிறதுங்கிறது சவுத் கொரியன் ப்ராஜெக்ட்ல அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். கொஞ்சம் வந்து புதுசாக பிகினியர்ஸ் உள்ளார வராங்க. ஸோ லாசஸ்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று லோவை பிரேக் அவுட் பண்ணி எல்லா ஒரு இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் மாதிரி, அதாவது பையர்ஸ் மேலே இழுத்துட்டு போனா கூட ஸோ செல்லர்ஸ் வந்து ஃபுல்லா மறுபடியும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் வச்சாதான் ஸோ இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் 2 டைப்ல இருக்கு. ஸோ நம்ம அதை டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி 50 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணி கால் ஆப்ஷனை ஈக்குவல் செல்லிங்ல தான் இருக்கு. ஈக்குவல் செல்லிங் கிடையாது. ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணி ஒரே நிமிஷம், கால் ஆப்ஷன் செல்.
இது சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈக்குவல் க்ளோசிங்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3073 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1278 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், டிக்ளைன்ஸ் வந்து 1072. ஸோ நேற்று வந்து 3 மடங்கு அதிகமாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சது. பட் இந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸோ இன்ஜெக்ட் வந்து பண்ணலாம், அதாவது பணத்தை வந்து வெளியே வந்து எடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கேஷ் ஃப்ளோ தான் நடந்திருக்கு. ஸோ அன்சேஞ்சு வந்து 93. 52 வீக் ஹையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோவை பார்த்தீங்கன்னா 84 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஹையை கம்பேர் பண்ணுறதை விட லோ வந்து அதிகமாக இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் நிற்குது. ஸோ செக்டார் வைஸ் ஆச்சு ஏதாவது நியூஸ் வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செக்டார் வைஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது. பட் நேற்று இறங்கின அளவில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எந்த செக்டாரும் வந்து இறங்கல. ஸோ நேற்றுலாம் ஐடி செக்டார்லாம் நல்லாவே இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே தான் ஸோ மார்க்கெட் வந்து ஐடி செக்டார்லாம் இறங்கியிருக்கு. மற்ற செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஃபாலிங் வந்து நடக்கலை. ஸோ ஓரளவு ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். ஸோ ரிலையன்ஸ் எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு 40-60 பாயிண்ட் வந்து மேலே வந்துடும். ஸோ அது மூலியமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ரிலையன்ஸ் அவர் எப்போ ஸ்பீச் ஆரம்பிச்சாரோ அங்கே இறங்கி ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் பக்கம் ஸோ நமக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2 மணி வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் இருந்திருக்காது. ஸோ 2 மணிக்கு மேலே ஒரு ஸ்பைக் அடிச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என்டம் வந்து 2.87% டவுனாக இருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 2.13%. ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2% மேலே டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பெல், ஏசியன் பெயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். ஸோ டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்என்டம், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அடானியன்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டலில் 2 டைப் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா 24,356ங்கிறது ஸோ நமக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட ஸோ நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து நடக்கும். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ நமக்கு வந்து உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு பையர்ஸ் மேலே வந்துருவாங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு. அப்படி இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட 24,700 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டேவோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,356. ஸோ ஃபைனல் சப்போர்ட் ஜோனே அதுதான் 24,356 தான் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஃபைனல் சப்போர்ட் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் செல்லிங். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஆல்ரெடி 24,356ல இருந்து ஸோ நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல 24,356ல இருந்த நிஃப்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான் 79,809. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேப் டவுனில் விழுந்தா கூட பேங்க் நிஃப்டி எல்லாம் வேணும் 53,497. ஸோ 3 டேஸாக இந்த சப்போர்ட்டை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் டச் பண்ணலை, மேபி மண்டே டச் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்டிலுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நடுவில் ஏதாவது ஒரு 2 நியூஸ் 2 டேஸ் வந்து ஹாலிடேஸ் இருக்கு. கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா விசிட் இருக்குல்ல, மோடி விசிட் இருக்கு, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜப்பான் அண்ட் சைனா விசிட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ப்ளஸ் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் ரெண்டுமே ஒர்க் ஆனது அப்படின்னா ஸோ மண்டே கண்டிப்பாக வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் எடுத்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால்
ஸோ நம்ம வந்து பையிங் வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 5675 பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங்கும் வச்சிடுச்சு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் வந்து 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ நம்ம வந்து அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது இதோட ஃபுல் டார்கெட் என்னவா இருக்குன்னா ஸோ 5863 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரே நாளாக வருமானு கேட்டிங்கன்னா டவுட் தான். 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேபி 5750 வரைக்கும் வரதுக்கான ஈவினிங் டைம் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பிரேக் அவுட் லெவல் தான். 263.2ங்கிறது பிரேக் அவுட் லெவல் தான். ஸோ இது வந்து அகைன் வந்து பிரேக் அவுட் ஆனால் 267 268 எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ட்டு வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மண்டே வந்து ஒரு ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா நியர்பை ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நிற்குது. பட் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருந்தா ஏதாவது பாசிபிலிட்டி இருக்காங்கிறது டவுட் தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹோல்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா நியூஸஸ் வந்து எப்படி வேணால் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 டேஸில் வந்து குழப்பிடும். ஸோ மண்டே ஓப்பன் ஆகிற ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே வந்து ஹோல்டிங் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நியூஸஸ் ஏதாவது மாறி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிஃப்ளெக்டே வேற மாதிரி காட்டிடும். ஸோ அதனால் 24,356ங்கிறது நிஃப்டி ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட 53,497ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.